نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر عليه صدق رسول صلى الله عليه وسلم புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகுமா. அவருடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளகற்ற வந்துள்ள இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னதன் அடிப்படைகளை அன்னதன் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக ஜும்மா என்னும் இறைக்கடமையை நிறைவேற்றுவதற்காக குறித்த நேரத்தில் இறைவனை இறையில்லத்தில் ஒன்று கொண்டிருக்கிறார் நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் இன்று நிலவுமார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ அவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து இன்னும் எவற்றை விட்டெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்தார்கள் அத்தகைய தீங்கான பாவமான செயல்களை விட்டு தவிர்த்திருக்குமாறு, மேலும் அல்லாஹை பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவராக, வசியத்து செய்தவராக என்னுடைய இந்த ஜும்மாவுரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றார். இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து அருள் கொடைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த அருள் கொடையிலேயே மிகச்சிறந்த அருள் கொடை நமக்கு கிடைத்த இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தன்னுடைய அருள்குறையான திருக்குர்ஆனை சொல்கிற போது சொல்லி காண்பிக்கிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை இந்த உலகிற்கு ஒரு அருள்குறையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்பதாக சொல்கின்றார். தன்னுடைய அருளாக, தன்னுடைய அருள்குறையாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகின்றார். அந்த தூதரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நேசிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் அந்த தூதரை நேசிக்கின்றார். தன்னுடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டார்.
நமக்கும் கட்டளை என்றால் எப்படி? இந்த உலகத்தில் நம்மிடத்தில் யாராவது ஒருவர் உன்னுடைய உயிரை விட நீ யாரை நேசிக்கிறாய் எனக்கு சுட்டி காட்டி, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாய் எனக்கு சுட்டி காட்டு என்று சொன்னால், நாம் நம்முடைய உயிரை காட்டிலும் யாரை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நிச்சயமாக இந்த நபி, இந்த இறை தூதர், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உயிரை காட்டிலும் முஃமின்களுக்கு பெரிதாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். நம்முடைய உயிரை காட்டிலும் நம்ம நேசிப்பதற்கு மிகவும் தகுதி படைத்தவர் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய குடும்பத்தை விட, என் குழந்தைகளை விட, என்னுடைய பொருளாதாரங்களை விட, என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, உன்னுடைய ஈமான் இது சரியல்ல, இது சரியாக நேசிப்பது அடையாளம் அல்ல என்று சொன்னார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இப்போது இந்த நேரத்தில் சொல்கின்றேன், என்னுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். சொன்னவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுதுதான் உமரே, இப்பொழுதுதான் சரியாக நேசித்திருக்கிறீர்கள், சரியான ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இப்ப நம்முடைய உயிரை காட்டிலும் யாரை நேசிக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். காரணம், நம்ம நேசித்தால் நேசிக்கலாம், நேசிக்காட்டி போகலாம் என்று சொல்லி கிடையாது. ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையான முஃமினாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். எப்படி தொழுகை அவன் மீது கடமையோ, எப்படி நோன்பு அவன் மீது கடமையோ, எப்படி ஸகாத் ஹஜ் அவன் மீது கடமையோ, அதே போல அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அவரை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், ஸலாத்து மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று விஷயங்கள், மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அதில் முதலாவது பண்பு, ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அந்த மனிதனுக்கு நேசிக்கக்கூடிய ஒன்றாக ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய தாய் தந்தையை விட, என்னுடைய உற்றார் உறவினரை விட, நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய பொருளாதாரத்தை விட, என் உயிரை விட நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் என்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும். என்னால் ஈமானின் சுவையை சுவைக்கவே முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது? யார் எல்லாமோ என்னுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ நடிகர்களை பிடித்துக் கொண்டு அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? திருந்து கொண்டு இருக்கிறார்கள். பொது வழியில் பேட்டி கொடுக்கிறார், இவர் என்றால் எனக்கு உயிர், இவர் என்றால் என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நடிகரின் பெயரை சொல்லி காண்பிக்கிறார்கள். யார் சொல்றார்? ஏதோ மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், ஃபர்தாவை போட்டுக் கொண்டிருப்பவர்கள், அந்த பெண்கள் சொல்கிறார்கள் இப்படியாக. இப்ப யோசித்து பார்ப்போம், நேசிப்பதில் நம்ம எங்க போறோம்? ஒரு பக்கத்துல நேசிக்க கூடாதுன்னு நேசிக்கிறோம், இன்னொரு பக்கத்துல இந்த முஸ்லிமுடைய கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி எல்லாம் நேசிக்க கூடாதோ அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்கள். எப்படி நேசிக்கிறார்கள்? இன்னைக்கு நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னா இந்த ஜெனரேஷன் எப்படி பார்க்கப்படுகிறது? தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னார், ஏதோ வீட்டுக்கு முன்னாடி ஐ லவ் அல்லாஹ், ஐ லவ் ரசூலுல்லாஹ், வாகனத்துக்கு பின்னாடி ஐ லவ் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி போஸ்டர்களை ஒட்டுவதும் ஸ்டிக்கரை ஒட்டுவதும் தான் நேசமாக கருதப்படுகிறது. இனி ஒரு கூட்டம் நேசிக்கிறோம் என்ற பெயர் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்தார்களோ அதையே அடித்து ஒழிக்கிற ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்லி நரகத்தின் எரிபொருளாக என்ன செய்கிறார்கள், தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா பாதுகாக்க. இப்ப எப்படி நேசிப்பது? இந்த உலகத்துல நம்ம யாரை எல்லாமே நேசிக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். இப்படி நேசம் என்ன செய்கிறது, எல்லோருமே வச்சிருக்கிறோம். ஆனால் வெளிக்காட்டுவது வேற மாதிரி. தாய் தந்தை இடத்துல ஒரு மாதிரி என்ன செய்வோம், நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவோம். மனைவி இடத்துல என்ன செய்வோம், வேறு விதமாக நேசத்தை வெளிப்படுத்துவோம். பிள்ளை இடத்துல என்ன செய்வோம், தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து அவன் என்னென்ன கேட்கிறானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி நேசத்தை வெளிப்படுத்துவோம். நண்பர்களை எப்படி நேசிப்போம்? அவனுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய செய்வோம், நம்முடைய நேசத்தை வெளிக்காட்டும். அன்பளிப்புகளை கொடுத்து நேசத்தை வெளிக்காட்டும். இப்படி எல்லாத்தையும் நம்ம நேசித்தாலும் எல்லோரிடத்திலும் நாம் காட்டக்கூடிய நேசம் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே போல நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்தை எப்படி வெளிக்காட்ட வேண்டும், அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் உண்மையாக நேசிப்பதாக இருந்தால் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படும் போது என் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்து பயன் ஆரம்பித்தது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எத்தனையோ முறை சொல்லிவிட்டார். ஆனா எத்தனை பேர் நபியின் மீது ஸலவாத் சொல்ல யோசித்து பாருங்கள். சொல்லி இருக்கலாம், மனதுக்குள்ள என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் உண்மையிலேயே நாவலால் செய்யக்கூடிய ஒரு விவாதம் என்னவென்று சொன்னால் உடலை என்ன செய்ய வேண்டும், அசைய வேண்டும். அப்படின்னா தான் இந்த ஸலவாத் சொல்றீங்க நாம பார்த்தோம். வெறுமனே மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா அது வெறும் நினைப்பு, நீங்க அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும், வாய் விட்டு ஸலவாத் சொல்லணும். அடுத்து என்ன, பாங்கு சத்தத்தை கேட்கிற போது பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலா வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூத் என்று சொல்லி வரக்கூடிய அந்த பிரார்த்தனை செய்வது, அந்த இடத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்வது. இப்படி நேசத்தை வெளிக்காட்டணும். அல்லது இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி நேசத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் கட்டுப்படுதலினுடைய நேசத்தை வெளிக்காட்ட வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் என்று சொன்ன கோஷம் ஓட்டுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் எத்தனை நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்படுகிறோம், யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி லிஸ்ட் போட்டோம்னா பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த லிஸ்ட் செய்வாங்க, அடிபட்டு போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதுதான் நேசத்தை வெளிப்படுத்தணும். வெறுமனே மௌலூதுகளை ஓடிக்கொண்டு சினிமா பாடல்கள் எடுத்து மெட்டாக வைத்து பாடிக்கொண்டிருந்தால் அது உண்மையிலேயே நேசத்தை வெளிப்படுத்துவதல்ல, அது உண்மையில் அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்துவது. உண்மையாக நேசம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, ஒரு ஹதீஸை நான் கேட்டு விட்டேனா அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். தாபியினுடைய வரலாற்றை எடுத்து படிக்கிறோம். ஹதீஸை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த தாபியங்கள் சஹாபாக்களிடம் பாடம் பெற்றவர்கள் எப்படி தன்னுடைய மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் சென்று குளிப்பார்கள், குளித்து நல்ல ஆடை அணிவார்கள், அணிந்து கொண்டு வந்து என்ன செய்வார்கள், பாடத்தை நடத்துவார்கள், ஹதீஸை சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, என் தூதர், நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இல்லை அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த அளவுக்கு பிரிப்பரா வந்து சொல்லிக் கொடுத்தால், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்லிவிட்டால் அதை அப்படியே கடைபிடித்தார்கள். அதை உள்நோக்கம் என்ன, இந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்தில் எதையும் யோசிக்கவில்லை. அந்த வார்த்தை என்ன, அதுக்கு அப்படியே செவிமடுத்தார். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இந்த போரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருமையான திருக்குர்ஆனில் செய்கின்றான், ஒரு அத்தியாயத்தையே வைத்திருக்கிறான். அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை. எப்படிப்பட்ட ஒரு யுத்தம், எல்லா யுத்தங்களிலும் முஸ்லிம்கள் மதீனாவை விட்டு வெளியே சென்று செய்திருப்பார்கள், சண்டையிட்டிருப்பார்கள். ஆனா இந்த யுத்தத்தில் மதீனாவுக்கு உள்ள இருந்தே எதை எதிர்த்தார்கள்.
முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரே ஒரு குழி என்ன செய்கிறது இருக்காது, ஒரே ஒரு அகல் தான் இருக்கிறது. இந்த அந்த போரை அடையாளப்படுத்துகிற போது அகல் போர் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அடையாளப்படுத்துகிறார். அப்படியே குழிதான் இருக்கு. குழிக்கு அந்த பக்கம் காஃபிருடைய எண்ணிக்கை, அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் செய்கிறார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களோடு முடிந்து விட்டதா என்று கேட்டால் மதீனாவுக்குள்ளிருந்து யூதர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பக்கமாக முஸ்லிம்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முதுகுக்கு பின்னால் வந்து தாக்குவதற்கு யூதர்கள் தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்துல முஃமின்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள், அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிற போது சொல்லுகிறான், எப்படி நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வசனம், சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை வருகிற போது இந்த பூமி என்ன செய்யும், அப்படியே கட்டுவோம், நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அதே வார்த்தையை சொல்கின்றான், அந்த சஹாபாக்கள் எல்லாம் அவ்வளவு பெருங்கொண்ட எதிரிகளை பார்க்கிற போது எல்லோரும் நடுங்கி விட்டார்கள், எல்லோரும் செய்துவிட்டார்கள், பயத்தில் உழைந்து விட்டார்கள். என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை. இரவு நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வரார், வந்து சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்று யார் ஒருவர் இந்த நேரத்தில் எதிரிகளை சென்று உறவு பார்த்து வருவாரோ அவர் நாளை மறுமையில் சூனத்தில் இருப்பார் சொல்கிறார். சொன்ன உடனே எல்லா நேரத்திலும் சஹாபாக்கள் இருந்து என்ன செய்வார்கள், முன்னால் வருவார்கள். ஆனா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு சஹாபியும் எந்திரிக்கவில்லை, எல்லோரும் என்ன செய்யாங்க, அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, குழிக்கு அந்த பக்கம் 10,000 நபர்கள் இருக்கிறார். ஒருத்தர் ஒரு வெட்டு வெட்டினா கூட உடம்பு ஒரு சின்ன பிஸ் கூட என்ன செய்யாது, மிஞ்சா மாட்டிக்கொண்டால் அவ்வளவு தான். எப்படி முஸ்லிம்கள் குழிக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்கிறார்களோ அதே போல காசுகள் அந்த புறமாக இருந்து என்ன செய்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணில் மாட்டினால் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு சஹாபியும் எந்திரிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் திரும்ப போலாம். மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து சொல்றாங்க, இன்று யார் முஸ்லிம்களுக்காக உறவு பார்ப்பார்களோ எதிரிகளை, அவர்களுக்கு நாளை மறுமை சூனத்தை வாக்களிக்கிறேன், அவர் என்னோடு இருப்பார் என்று சொல்றார். அப்போ யார் எந்திரிக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அதே வார்த்தையை சொல்றார். 3வது முறை சொல்கிறார்கள். அப்பொழுதும் யாரும் என்ன செய்யவில்லை, எழுந்திருக்கவில்லை. காரணம், அப்படிப்பட்ட கடுமையான சூழல். எல்லா சஹாபாக்களும் குழியை தோண்டி அந்த குழிக்குள் தன்னுடைய காலை புதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். குளிரை தாங்க முடியாமல் போய் மீது மாட்டிக்கிட்டு அவ்வளவு தான் எல்லோரும் பயப்படுகிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத்தை இப்னு யமான் என்று சொல்லக்கூடிய நபி தோழரை பார்க்கிறார். இப்படியே கேட்டுட்டு இருந்தா என்ன செய்யாது, வேலைக்காக காலை விடுந்து விட்டால் நிலைமையே மாறிவிடும் என்று சொல்லி போய் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹுதைஃபாவை எந்திரிங்க, போயிட்டு என்ன செய்யுங்க, நீங்க தான் உணவு பார்த்துட்டு வரணும், நீங்க தான் போய் எதிரிகளுடைய எண்ணிக்கை வரணும், என்னென்ன தலைவர்கள் வருகிறார்கள், அவருடைய திட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. பொதுவாக கேட்கும்போது எந்த ஒரு சஹாபியும் எந்திரிக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் இப்ப குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஹுதைஃபாவை நீங்க எந்திரிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து விட்டால் சஹாபாக்களிடத்திலே மாற்று கருத்து கிடையாது, எழுந்து விட்டார். அவர் பயப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஹுதைஃபாவே நீங்க போயிட்டு பெருசு சண்டையெல்லாம் போட வேண்டாம், எதிரிகிட்ட போங்க, அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு, என்ன பேசுறாங்க, என்னென்ன தலைவர் வந்திருக்கிறார்கள், அதை மட்டும் பார்த்து கொண்டு வாருங்கள், எதுவும் செய்யாம போய் பார்த்துட்டு வந்தா மட்டும் போதும், இது சண்டையெல்லாம் போடுறதுக்கு என்ன செய்யல, உங்களை அழைப்பலன்னு சொல்றாங்க. ஒன்னையும் தடுத்து செய்கிறார்கள். அப்படி எழுதுகிறார். அந்த குழிக்குள் சத்தமாக எந்த ஒரு சத்தத்தையும் போடாமல் அப்படி மெதுவாக என்ன செய்கிறார்கள், அந்த இரவு நேரத்தில் நடந்து செல்கிறார்கள். எப்படியே என்ன செய்கிறார்கள், எதிரின் படைக்குள் நுழைந்து விடுகிறார். நுழைந்தால் பெருங்கொண்ட கூட்டம், அப்படியே எல்லா பக்கமும் போறாங்க. அந்த பெருங்கொண்ட கூட்டத்தில் யாருக்கும் யாரும் என்ன செய்யாது, அடையாளம் தெரியாது. ஏன்னா எண்ணிக்கை அவ்வளவு இருக்கு, காப்புடைய எண்ணிக்கை. அப்படியே சுத்திட்டே இருக்கிற போது ஒரு கட்டத்தில் இந்த சஹாபி பார்க்கிறார்கள், தனக்கு முன்னால் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்புக்கு பின்னால் அபூ சுஃபியான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அபூ சுஃபியான் அவர்கள் யார்,
பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர். இந்த நேரத்தில் காபிராக இருக்கிறார். இந்த நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். நேராக அம்பை என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வில்லு கூட்டிலிருந்து அப்படியே அம்பை இழுக்கிறார். அப்படியே அம்பை என்ன செய்யறாங்க, அப்படி இழுக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சஹாபி தன்னுடைய விரலை எடுத்திருந்தால் போதும், அந்த அம்பு என்ன செய்திருக்கும், கண்டிப்பாக அவருடைய முதுகை துளைத்து அவருடைய நெஞ்சின் பக்கமாக வந்திருக்கும். அந்த அம்பிலிருந்து அந்த அபூ சுஃபியானால என்ன செய்ய முடியாது, பிழைத்திருக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி அவர் செய்திருந்தால் சஹாபாக்களுக்கு மத்தியில் மாபெரும் சிறப்பை பெற்றவராக மாறிவிடுவார். ஏன், அபூ சுஃபியான் என்பவர் அந்த 10,000 நபர்களுக்கும் தளபதி, அந்த 10,000 நபர்களையும் வழிநடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு எதிரியை வீழ்த்தினார் என்று சொன்னால் வரலாறு முழுக்க அந்த சஹாபியோட வீரத்தை தான் பேசும். உள்ள வந்தவனை எல்லா சகாபாக்களும் செய்வார்கள், பாராட்டுவார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய தூதரும் கூட செய்து விடலாம், பாராட்டி விடலாம். இவ்வளவு சிறப்பு இருக்கு. இவர் என்ன செய்யணும், அந்த அம்பல இருந்து கையை எடுத்தா போதும், இழுத்து வச்சிருக்கிறார், அம்பல இருந்து கையை எடுத்தா போதும், இவ்வளவு சிறப்புகளுக்கும் சொந்தக்காரராக மாறி விடுவார். ஆனால் அதை செய்யாமல் மீண்டும் என்ன செய்கிறார், அம்பை உள்ளே வைத்து வருகிறார். அந்த அம்பை எடுத்துட்டு என்ன செய்கிறார், வந்திருக்கிறார். 10,000 நபர்கள் யார் அம்பு வீசினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் எல்லா சிறப்புகளையும் முதலில் தள்ளிவிட்டு அதை உள்ளே வைத்துட்டு என்ன செய்கிறார், திரும்ப வருகிறார். காரணம் கேட்க முடியாது. ஏன், இவ்வளவு சிறப்பு கிடைச்சிருக்குமே, எல்லோரும் உங்களை பொழுது பேசியிருப்பார்களே, எதற்காக இப்படி நீங்க செய்யணும்னு கேட்கும் போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்புகிற நேரத்தில் என்ன சொன்னாங்க, நீ எதையும் செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தை வந்தால் போதும் மட்டும் சொன்னாங்க. அந்த ஒற்றை வார்த்தையை மீறி விடுவேனே என்று சொல்லி அந்த பயத்தினால் செய்து விட்டேன், சொல்லி வைத்து விட்டேன். அந்த சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மீறி விடுவேன் என்கிற ஒரே காரணத்திற்காக அனைத்து முதலில் சொல்லிவிட்டு செய்துவிட்டு மீண்டும் முஸ்லிம்களின் பக்கம் வந்துவிட்டு என்று பதிவிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கிறோமா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கு எதிராக யார் வந்தாலும் அவரை தூக்கி வீசினார்கள். தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்களா, அவளை அப்படியே தூக்கி வீசினாங்க சஹாபாக்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் இருக்கு, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். லா தம்னஉ நிசாஉ ஃபில் மசாஜித் வ புயூதுஹுன்ன கைருன் லஹுன்ன. உங்களுடைய பெண்களை பள்ளிவாசல்களில் செல்வதை விட்டு தடுக்காதீங்க, என்றாலும் அவர்கள் வீட்டில் தொழுவது அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் என்ன செய்கிறார், தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு, தந்தையே, நான் பெண்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பள்ளிவாசலுக்கு அனுப்ப மாட்டேன். உடனே தந்தை சொல்றாரு, மகனே அப்படின்னா சொல்லாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? லா தம்னஉ நிசாஅக்கும் ஃபில் மசாஜித் வ புயூதுஹுன்ன கைருன் லஹுன்ன. உன்னுடைய பெண்கள் வீட்டில் தொழுவதால் சிறந்தது, என்றாலும் அவர்கள் பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டால் நீங்க தடுக்காம ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எனவே என்ன செஞ்சாங்க, தடுக்காத மகனே சொல்றான். உடனே அந்த மகன் சொல்கிறான், இல்ல அல்லாஹ்வுடைய இல்லப்பா, இருந்தாலும் வீட்டுல தொழுவதால சிறந்தது, அவ வீட்டிலே தொழுகட்டும், நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. உடனே தந்தைக்கு கோபம் வருகிறான். இப்னு உமர் சொன்னார், இன்னி அகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறேன். ஆனா நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பையா? இதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உண்மையை நான் இறக்கிற வரை பேச மாட்டேன் என்று சொல்லி செய்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். தான் மரணமடைகிற வரை தன்னுடைய மகனோடு பேசாமல் செய்தார்கள், மரணமடைந்தார் என்பதை வரலாற்று நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு மதிப்பளித்தார்கள். ஆனா இன்னைக்கு என்னுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? காரணம் அவனை மீறி இருக்கிறது கிடையாது, நான் சொல்லிதான் அவன் பண்றான். இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் தடுக்கிறார்கள். யோசித்து பாருங்க, பிள்ளைக்கு என்ன செய்றாங்க, முடி வெட்டி விடுகிறாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா என்ன செய்றாங்க, அப்படியே ஃபுல்லா சிறைத்து விட்டு நடுவுல மட்டும் என்ன செஞ்சிருக்கான், முடி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது, இப்படி வெட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நன்றாக எல்லோருக்கும் தெரியும்.
இருந்தாலும் என்ன நினைக்கிறோம், மகன் ஆசைப்பட்டுட்டான், பையன் ஆசைப்பட்டுட்டான், சின்ன பையன் தானே சொல்லி அப்படி நினைக்கிறோம். அப்படி ஒரு வேளை நாம் நினைத்தால் உண்மையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யவில்லை, சரியாக நேசிக்கவில்லை என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் தன்னுடைய மகனுடைய கல்யாணம், மகன் தாடி வைத்திருக்கிறார், தாய் சொல்றார், டேய் கல்யாண நாளைக்கு தாடி வச்சுட்டு இருப்பியா, கொஞ்சம் அழகா இருக்க வேண்டாமா, ஏதோ தாடி வச்சா அசிங்க மாதிரியும் தாடி இல்லாம முழுக்க வைத்தா அழகு மாதிரி பேசுவார்கள் பேசுவார்கள். கல்யாண நாளைக்கு தாடியோட போய் நிற்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு நாள் தாடி எடுத்துக்கோங்க சொல்வதியா? மாற்று மதத்தவர்கள் கிடையாது, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஒவ்வொரு வீட்டினுடைய தாய்மார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கு. அப்படி ஒரு வேளை நீங்கள் அதை சொல்லியிருந்தால், இவ்வாறு நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ்வை என்ன செய்ய நேசிக்க வேண்டும். உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவருடைய சுன்னத்தை செய்ய வேண்டும், சரியாக பின்பற்ற வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சரியாக நேசிப்போம். எனவே நாம் நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ அந்த முறைப்படி நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. புகழமைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகுக்கு விட்டாகட்டுமாக. அவருடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் இறுதி நாள் வரை அவரை பின்பற்றி வாழக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் மீதலும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விட என்னை அதிகமாக நேசிக்கிற பொழுதுதான் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக ஆகிறீர்கள் சொல்லி காண்பித்தார். எனவே என்ன செய்யணும், நாம் நம்முடைய உயிரை காட்டிலும், நம்முடைய குடும்பத்தை காட்டிலும், நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும், மனைவி மக்களை காட்டிலும் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கணும். ஆனா இன்று எங்க மிகப்பெரிய ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மௌலூது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். மௌலூத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்று சொன்னார். இந்த முஸ்லிம்கள் பார்த்தார்கள், கிறிஸ்துவர்கள் ஈசா நபியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே அதை போன்று நாங்களும் நினைக்கிறோம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார். இது முதலில் ஒரு பிறமத கலாச்சாரம். இதை இஸ்லாம் செய்வதை அடியோடு வெறுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ. யார் ஒருவர் நான் சொல்லித் தராத ஒரு விஷயத்தை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார். இந்த மௌலூத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களா என்று கேட்டால் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் பாடல். ரசூலுல்லாஹ் என்ன செய்யவில்லை, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அல்லது அல்லாஹ்வின் தூதரை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள் சஹாபா. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தலை என் தலைக்கு பின்பாக இருக்கட்டும், உங்களுடைய நெஞ்சு என்னுடைய நெஞ்சத்துக்கு பின்னால் இருக்கட்டும், ஏதாவது அம்பு வந்தா உங்களை தாக்கிடும், முதல்ல என்ன செய்யணும் தாக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கவசமாக நின்றார்கள். அந்த சஹாபாக்கள் கொண்டாடினாங்களான்னு கேட்டா என்ன செய்யல, எந்த ஒரு சஹாபியும் கொண்டாடவில்லை. அல்லது வேறு யாராவது தலை சிறந்த இளவர்கள் யாராவது கொண்டாடினாங்களான்னு கேட்டா அதுவும் யாருமே கொண்டாடவில்லை. இப்ப இந்த அடிப்படையில் நாம் ஒன்றை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால்,
முதலில் அது நிராகரிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, நாம் அப்படி ஒன்றை செய்தோம் என்று சொன்னால், செஞ்சுட்டு இது நன்மையான காரியம் என்று சொல்லி கருதினோம் என்று சொன்னால், அடுத்த நிலைமையில அடுத்த கணம் நம்முடைய எண்ணம் இப்படியாக மாறுகிறது. இது நல்ல ஒரு விஷயம், ஆனா இதை ரசூலுல்லாஹ் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நல்ல விஷயம், இதை ரசூலுல்லாஹ் செய்யவே சொல்லல, எனவே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தன்னுடைய தூதுத்துவத்தில் பொய்யுரைத்து விட்டார்கள், தன்னுடைய தூதுத்துவத்தில் குற்றம் இழைத்து விட்டார்கள், தன்னுடைய தூதுத்துவத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொல்லி பேசுகிறோம். பேசுவதற்கு நிகழாமல் இப்படி ஒன்றை கருதுவோம். அல்லது இன்னைக்கு பாடுகிறோம், யா முஹம்மது யா முஹம்மது என்று சொல்லி சத்தமிட்டு சொல்கிறோம். இது உண்மையில அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதால் கேட்டால் புகழ்வது கிடையாது, இகழ்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் யா முஹம்மது என்று சொல்லி அழைப்பது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிற போது யா இப்ராஹிம், யா மூசா, யா ஆதம் என்று சொல்லி பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிற போது எப்படி அழைக்கிறார் தெரியுமா? யா அய்யுஹன் நபி, நபியே, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போட்டுக் கொண்டிருப்பவரே என்று சொல்லிதான் அழைக்கிறான். குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் யா முஹம்மது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பது கிடையாது. ஆனா அல்லாஹ்வே அழைப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மௌலூது பாடுகிறோம் என்ற பெயரில் இன்று யா முஹம்மது யா முஹம்மது என்று சொல்லி அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றார், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவர் என்று சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் மௌலூது பாடல்கள் பாடுகிறீர்கள், முஹம்மதே நீங்கள் தான் நாசத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை அழிக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள், பாடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், என்ன தவிர யாருக்கோ பாவத்தை மன்னிப்பான்னு கேட்கிறான். ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு விஷயத்தை செய்துள்ளீர்கள். இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த மௌலூத் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சரி, இவ்வளவுக்கு மேல இவர் மௌலூதான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளாக எதை நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ரபீஉல் அவ்வலுடைய 12ஆம் தேதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிழமை இந்த நாள் தான் பிறந்தார் என்பதற்கு சரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு இந்த நாளில் மரணித்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த நாளில் மரணிச்சாங்க? ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதி மரணித்தார். எந்த நாளில் நீங்கள் பிறந்தார் என்று சொல்கிறீர்களோ அதே நாளில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார். அப்ப நீங்க உண்மையிலேயே கொண்டாடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையா அல்லது இறப்பையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பை கொண்டாடும் என்று செய்றீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள வரும்போது அந்த நாளை போல சிறந்த நாள் எங்களிடத்தில் இல்லவே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த போது அதை போன்ற ஒரு சோகமான ஒரு நாள் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார். அந்த சோகமான நிலை நாளை என்ன செய்றீங்க? அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பெயராலே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே மௌலூத் எப்படி பார்த்தாலும் சரி, அது மிகவும் மோசமான ஒரு பாவமாக, இணையமைப்பாக, பிதஅத்தாக இருக்கிறது. இது எந்த ஒரு விதத்திலும் என்ன செய்யாது, நமக்கு நன்மையை கொடுக்காது. எல்லா இடத்திலும் நமக்கு பாவத்தை மட்டுமே என்ன செய்யும், அள்ளி கொடுக்கும். இத்தகைய மாபாத ரசிகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய குடும்பத்தாரே என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை விட்டு நாம் தவிர்த்திருக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டிய முறைப்படி நேசிக்கக்கூடிய மக்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய மக்களாக, அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். மரணிக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா லா துஆஃபித்னா இன் நஸீனா வ அக்தானா. ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலா அல்லதீன மின் கப்லினா. ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين.
إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.